எப்பொழுதும் இது இல்லை, அது இல்லை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, பிரச்சனையே பேசிக்கிட்டு அதிலேயே மனக்கவலையோடு உட்காந்து இருக்கிறதுனால நீங்கள் ஏதாச்சும் நன்மையை பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு காரியத்தில் மாற்றத்தை பார்த்தீங்களா? இல்லை. அப்போ வாங்க தேவ பிரசன்னத்துக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் என்ன திரும்ப செய்யணும்? சங்கீதம் 135:3, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஹல்லேலூயா! எவ்வளோ இன்பமா வாழ கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் சரி பண்ண வல்லமை உள்ளவர் என்று விசுவாசித்து அவரை துதிங்க, அவரை பாடுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் மாறி போயிடும். அது இன்பமானதா மாறும். நீங்க கவலைப்பட்டு உங்க சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியும்? ஒன்றும் முடியாது. பிரச்சனை எல்லாம் மறையாது. ஆனா நீங்க கர்த்தர் நல்லவர் சொல்லி அவரை பாடுங்க, துதிங்க, மகிமைப்படுத்தி பாருங்களேன். உங்க காரியம் எல்லாம் மாறும். புது வழிகள் திறக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.